ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து ஓலை பகோடா. அதை ரிப்பன் பகோடான்னு சொல்லுவா, நாடான்னு சொல்லுவா, அதுக்கு நிறைய பேர் உண்டு. இப்போ நம்ம பண்ண போகிறது இந்த ஓலை பகோடாக்கு என்னென்ன அளவு வேணும்னா, இதால் 1 டம்ளர் கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் மேலே அரிசி மாவு. நீங்கள் எந்த அரிசி மாவு வேணாலும் வாங்கிக்கோங்க. அந்த ஸ்டோர் பாட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம அரைச்சி வச்சுருந்தா இருந்தாலும் சரி, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை மாவு 1 டீஸ்பூன் இது தேவை. ஆச்சா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, தேவையான அளவு உப்பை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து மிளகாப்பொடி தேவையானது, எள்ளு வந்து நான் பார்த்து வச்சுருக்கேன். இதில் கல்லெல்லாம் இல்லை, அதனால 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. பெருங்காய பவுடர், ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து ஜலம் வச்சுருக்கேன். உப்பும் காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி மிளகாப்பொடியும் போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை காய்ச்சி அதில் விடணும். 2 ஸ்பூன் எண்ணெயை காய்ச்சி இதில் விட்டுட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்னின்னு வரலாம். இதில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கோம், டேபிள் ஸ்பூன். அந்த எண்ணெயை இதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் கொஞ்சம் இதுவாகட்டும், பரட்டி விட்டுக்கோங்க. சுட போகிறது நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ ஜலம் வேணுமோ அவ்வளோ ஜலம் விட்டு பிசைஞ்சுக்கலாம். இது முதல்ல நல்லா ஈவனாக படும்படியே இதை நல்லா இது பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் எடுத்துக்கிற டம்ளரை பொறுத்து எண்ணெய் விடுங்க. ரொம்ப சின்ன டம்ளராக இருந்ததுன்னா டீஸ்பூன் விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய டம்ளராக இருந்ததுன்னா டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஏன்னா பொட்டுக்கடலை போட்டிருக்கோம், அதுவும் வந்து நமக்கு கிறிஸ்பினஸ்க்கு உதவும். அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம். இப்போ நான் எடுத்துகிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய டம்ளருங்கிறதுனால இந்த எண்ணெய் சரியாக இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நல்லா அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதை பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் ஜலம் குத்தி பிசையணும். மாவு வந்து இந்த கெட்டிக்கு பிசைஞ்சுக்கோங்க. அது ரொம்ப டைட்டாக இருந்ததுனாலும் உங்களுக்கு வந்து புழியது கஷ்டமாக இருக்கும். ரொம்ப லூஸாக இருந்தாலும் அதுவும் சரியாக வராது. ஸோ கொஞ்சம் புழியிற பக்குவத்தில் கலந்துக்கோங்க. இது வந்து நம்ம நிறைய கடலை மாவு போட்டிருக்கோங்க. இது ப்ரப்போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு ஜாஸ்தியாக கூட போடலாம். பட் ஆனால் கடலை மாவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இது 1 டம்ளரும் அது 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் மேலேயும் போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த பழைய காலத்து அச்சு தான் நான் வச்சுருக்கேன். அந்த அச்சில் வந்து 2 பக்கமும் நல்லா எண்ணெய் தடவிட்டு, 2 சைடும் எண்ணெய் தடவிட்டு அது உள்ள இந்த உருட்டி வச்சதை போட்டுட்டு நான் வந்து இந்த இதில் பிழிஞ்சு போட போகிறேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக புழிஞ்சிருவேன். ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு கையில் கேமரா எடுத்து வச்சுட்டுருக்கேன், ஒரு கையில் இது பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு இப்படி தான் காட்ட முடியும். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் போட்டு பாருங்க. இந்த ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு அடுப்பை வந்து சிம்மில் தான் இருக்கணும், ரொம்ப வந்து ஹையில் வேண்டாம். கொஞ்சம் வேணால் இதை ஆன பிறகு அப்புறம் நம்ம மீடியமாக இது பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து இதில் சேர்த்து விடலாம். நம்ம இதை புழிஞ்சு வச்சுருக்கேன். இதை இது மெதுவாக இதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் டைரெக்டாக அதிலேயே புழிஞ்சிடுவேன். புழிஞ்சிட்டு நான் மொத்தமாக வந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட சுவையான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுது. இது பாருங்க, நல்லா உப்பிண்டு வந்திருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா உப்பிண்டு உள்ளே வந்து குழல் மாதிரி வரும். அப்படி இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். வந்து பாருங்க, இது பாருங்க. ஈஸியாக நல்லா உடப்படும். Thanks for watching my channel and subscribe me please.